ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறமேட்டுக்கா வத்த குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே இந்த பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் தயிர் கொஞ்சம் ஊற்றி மோராக்கி அதுதான் குடிச்சிருந்தேன். ஏன்னா டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன்ல, அதனால் சரி ஓகே அதையாவது செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மல்லாட்டை சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லாட்டை தான் வறுத்து அது தோல் தனியாக மல்லாட்டை தனியாக இது பிரிச்சுட்ருந்தேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரோசரி வாங்கிட்டு வரும்போதே மல்லாட்டையை வறுத்து அதை தனியாக பிரித்து வச்சுருவேன். கொஞ்ச நாளாகவே நான் மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் தான் வறுத்த மல்லாட்டை வாங்கிட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வறுக்காத மல்லாட்டை வாங்கிட்டு வந்து நானே வறுத்துக்கிறேன். எப்பயுமே வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 2 டேஸில் இல்லை 1 வீக்கில் நானே ஃபுல்லாத்தையும் வறுத்து வச்சுருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா நான் யூஸ் பண்ணுறதுக்காக வறுத்து வைக்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும்போது தான் வறுத்துட்ருந்தேன். ஏன்னா இந்த மந்த்து ஊருக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யலை. டைம் இருந்துச்சு, பட் அது செய்யறதுக்கு பெருசாக மைண்ட் செட்டே வரல. அப்பப்போ வேணுன்றப்ப செஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே அதை வறுத்து தோல் தனியாக எடுத்து வச்சு தான் மறு வேலை பார்க்கணும். ஏன்னா எனக்கு அப்பப்போ பண்ணும்போது அந்த தோல் பிரிக்கும்போது அந்த கிச்சன் குப்பையாகும், அதனாலேயே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுக்காகவே கரெக்டாக பண்ணி வச்சுருவேன். ஒரே வாட்டியோட குப்பையோட போயிடும் அப்படி சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து இந்த குப்பைக்காக பயந்துக்கிட்டு அப்படியே கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, நைட்டு டின்னரும் சரி தோசை செய்கிறதே கிடையாது. மாவு வாங்கிட்டு வந்தால் இட்லி தான் செஞ்சுட்ருக்கேன்னு எனக்கே ஒரு மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என் தோசைக்கல் கொஞ்சம் ஒழுங்கா வராது. இதை எப்படியோ ஓரளவுக்கு தான் தண்ணி லைட்டாக ஊற்றி தான் வர வச்சுருக்கேன். எப்படியோ ஓரளவுக்கு வந்துட்டுருந்துச்சு. ஒரு சில வாட்டி இது கூட வராது. தோசைக்கல் வாங்கணும் வாங்கணும்னு நெனச்சு அது மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு தோசைக்கல் அந்த அளவுக்கு பார்த்து வாங்கவும் தெரியாது. அது வந்து அந்த வரலன்னா எப்படி சரி பண்ணணும்னு பெருசா தெரியாது. ஏன்னா நான் இப்போ தானே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. இதுவுமே அம்மா வீட்ல வாங்கி குடுத்தது தான். நான்ஸ்டிக்குன்றதுனால எனக்கு பெருசா எதுவும் பழக்கறதுக்குலாம் இல்ல. டக்குன்னு வந்துருச்சு. ஆனா சீக்கிரமா வேஸ்ட்டும் ஆயிடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதனால டிமார்ட்ல நான்ஸ்டிக்கா பார்த்து கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி, இந்த ஆம்லேட்லாம் போட்டா இது சுத்தி போய் நின்னுக்குது. அதனால குழியா இருக்கிற மாரி ஒரு தோசைக்கல் வாங்குனேன். அதுவுமே என்னாச்சுன்னா, வரவே இல்ல. ஒரு மாரி மெழுகு மாதிரி மேல இருக்கும்ல அந்த தோசைக்கல்லு. அது நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு, நமக்கு போதும்ன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டுருந்தேன். ஆனா அதுவுமே எனக்கு வரல, ஏன்னு தெரியல. நீங்க யாருன்னா அந்த மாதிரி தோசைக்கல் வச்சிருந்தீங்கன்னா, அது எப்படி பழக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமா தெரியல. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 நாளா பீரியட்ஸ், அப்புறம் கால் வலின்னு சொல்லிட்டு துணி எதுவுமே துவைக்கவே கிடையாது. அதனால 3 டேஸ் ட்ரெஸ் வேற சேர்ந்து போச்சு. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் பரவால்ல, இன்னைக்கு நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸையும் நல்லா துவைச்சு கொஞ்ச நேரம் தண்ணி வடிய விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து காய போட்டு வச்சுட்டேன். அது கூடவே பெட்ஷீட், அதுக்கப்புறமேட்டுக்கா பாய் இதெல்லாம் துவைக்கலான்னு நெனச்சேன். இது எல்லாத்தையுமே துவைச்சு முடிச்சுட்டு, அது போய் ஊற வைக்கலான்னு நெனைக்கும்போது, திடீர்னு தூறல் போட ஆரம்பிச்சுருச்சு. இதுவே எப்படி காய வைக்கிறதுன்னு கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் லைட்டா அந்த தூறல் நின்னு போய், அப்புறம் வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் பயம். இதுவே காஞ்சிச்சுன்னா கூட போதும் எனக்கு. அதுவும் இல்லாம இந்த பெட்ஷீட்லாம் காயலனா என்ன பண்றது? இதுவே தூறல் தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு ட்ரெஸ் மட்டும் காய போட்டு வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இது என்னோட ஸ்டைல் வத்த குழம்பு. எப்படி வச்சிருந்தேன்னா, நான் எப்படி வத்த குழம்பு வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். நல்லெண்ணெய்ன்றதுனால நல்லா தாராளமாவே ஊத்திக்கலாம். அதில வந்து சுண்டக்காய் வத்தல் இல்லன்னா மணத்தக்காளி வத்தல் எது இருக்கோ அத போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அத எடுத்து வச்சுக்கணும். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இல்ல எங்க அம்மா வைக்கிற குழம்பா இருந்தாலும் சரி, இந்த மாரி வத்த குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் இத ட்ரை பண்ணி கத்துக்கிட்டேன். இது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சமா சீரகம், கடுகு, கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கணும். ஏன்னா, வெந்தயம் அதிகமா போட்டுட்டா கசக்கும். அதனால கொஞ்சமா வெந்தயம் போட்டு, அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா, எனக்கு அப்படியே முழுசா இருந்தா பெருசா பிடிக்காது. அதனால லைட்டா தட்டி சேர்த்துருக்கேன். இத அப்படியேவும் சேர்க்கலாம். அப்புறம் பூண்டும், வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் என்ட்ட இல்ல. சின்ன வெங்காயமா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா மிக்ஸி ஜார்ல உங்க புளிப்புக்கு ஏத்த மாரி 2 தக்காளி இல்ல 3 தக்காளி, எனக்கு வந்து 2 தக்காளியே போதும்ன்னு தோணுச்சு. அதனால நான் 2 தக்காளி மட்டும்
நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்க கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகுன்றதுனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அது நல்லா கலரி விடணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு, அது கூடவே கொஞ்சமா எல்லாம் வதங்குறதுக்காகவும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா அதனோட பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கா கார மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூடயே. இது கூட நீங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் வந்து என்ட்ட இருக்குன்றதுனால இத நான் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டா தான் குழம்பு குழம்பாவே தெரியும். குருமாக்கு தான் நான் இதோடயே நிறுத்திப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி ஊற வச்சு அதையும் நல்லா கரைச்சு அது கூட சேர்த்துக்கணும். ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு வந்து புளிப்பு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆல்ரெடி தக்காளி போட்டுருக்கேன் இல்லையா, அதனால புளி நான் கம்மியாவே ஊத்திக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் சொன்னேன்ல மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விடணும். அது நல்லா கலரி கொதிச்சு நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சு சுண்டி வர ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சுண்டைக்காய் வத்தலோ, மணத்தக்காளி வத்தலோ அத வந்து அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலரி விடணும். அதுக்கப்புறமேட்டுக்கா அது கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா லாஸ்ட்டா என்ன பண்ணணும்னா, அத நல்லா கலறி விட்டு, கொஞ்சமா வெல்லம் இல்ல நாட்டு சர்க்கரை அது 2த்துல ஏதா ஒண்ணு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா, அந்த புளிப்பு, காரம் அது கூட சேர்ந்து லைட்டா ஸ்வீட்னஸ் வந்து டேஸ்ட்டா இருக்கும் குழம்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கொஞ்சமா அந்த வெல்லம் இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது என்னோட ஃபேவரைட் குழம்பு. கல்யாணத்துக்கு போனா கூட நான் இதுதான் நெறைய சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார குழம்புனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்குன்னா கார குழம்பு பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னோட ஸ்டைல்ல வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க யாருக்கெல்லாம் சாம்பார விட காரக்குழம்பு பிடிக்கும், இந்த மாரி வத்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார விட காரக்குழம்பு, இந்த வத்த குழம்புலாம். இது கூட வந்து கொஞ்சம் அப்பளம், இல்ல இந்த ஆம்லேட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சூடான சாதத்துல சர்வ் பண்ணா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.